வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமுஸ் குக்கிங் ஸ்டைல். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் கடாய் சிக்கன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிக்கனை மேரினேட் பண்றதுக்கு நான் இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 கப் தயிர் சேர்த்து நல்லா கலந்து 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ கடாய் மசாலாவுக்கு ஒரு பேனில் 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 மிளகாய் வத்தல் எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஆற விட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். கடாய் மசாலா ரெடி. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரும்போது 2 பிரிஞ்சி இலை, மிளகாய் வத்தல், கிராம்பு, ஏலக்காய், பட்டை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கூட ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி விழுத சேர்த்துக்கிறேன். ராஸ்மெல் போகிற வரைக்கும் தக்காளியை வதக்கிக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூட ஊற வச்ச சிக்கனை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே வறுத்து பொடி பண்ண கடாய் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 10 முந்திரி பருப்பு ஊற வச்சு அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். கடைசியாக க்யூப்ஸாக கட் பண்ண கேப்சிகம், ஆனியன் சேர்த்து கிளறிக்கலாம். சுவையான கடாய் சிக்கன் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள்.